சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் செல்வி இடுப்பு வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. சேதுவும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. தமிழ் செல்வியை பார்த்த சேதுவுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஐஸ்வர்யா, மாமா இவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் வாங்க மாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே சேதுக்கா பயங்கர கோவம் வருது. கல்யாணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், ஆனா உயிர் போச்சுன்னா திரும்ப வருமா? அதுவும் இவ வயித்துல வளர்றது என் குடும்பம், என்னுடைய வாரிசு, அதை விட்டுட்டு போக சொல்றியா? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு தமிழ் ஒண்ணு இல்ல பாரு தமிழ்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏய் ஐசு பாத்துட்டு இருக்கே, ஒரு கை தூக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஐஸ்வர்யாவின் தூக்க வச்சு இப்ப சேது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. தமிழ் மயக்கம் எல்லாம் போடாத, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சேது அவ்வளவு துடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஐஸ்வர்யாவுக்கா பயங்கரமா கோபம் வருது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு நம்ம தமிழ அட்மிட் பண்றாங்க. என்ன இவ்வளவு பிளட் போயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா டாக்டர், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றாங்க. ஐயோ இவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி பிரசவ வலியும் வந்துருச்சே, முதல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு தான் என்ன சொல்றதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப டாக்டர்ஸ் எல்லாருமே போறாங்க. சேதுக்கா ஒரு பக்கம் அவ்வளவு பதட்டமா இருக்கு. தமிழுக்கு என்ன ஆகும் தெரியலையே, குழந்தைக்கு என்ன ஆகும் தெரியலேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பதட்டத்துல இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா, மாம்ஸ் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, நமக்காக எல்லாரும் கோவில்ல வெயிட் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம அங்க போறது தானே சரி. இப்போ வழியில வந்து அவ துடிச்சிட்டு இருந்தா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு, இனி இங்க இருந்து என்ன பிரயோஜனம், வாங்க மாம்ஸ் போலன்றாங்க. ஐஷோ ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிடுவேன், ஒழுங்கு மரியாதையே பக்கம் போ, நானே என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதறிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுதான் முக்கியமானு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க சேது வந்து. உடனே ஐஸ்வர்யா, சே எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி வரும்போது இவ எப்படி வந்து பிரசவ வழியில துடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அதுவும் நாங்க வர ரோட்லயா விழுந்து கிடக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்க ஈஸ்வரி கால் பண்றாங்க. ஐஸ்வர்யா, சொல்லுங்க ஆன்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஐஷோ கிளம்பிட்டீங்களா வீட்டுல இருந்துன்றாங்க. ஆன்டி அதை நான் என்ன சொல்லட்டும், எனக்கும் சேது மாம்ஸ்க்கும் கல்யாணம் நடக்குமானே தெரியலன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொன்னதும் அபசகுணம் மாதிரி பேசாத, என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்லி கேட்க உடனே ஐஸ்வர்யா நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல, ஐயோ நான் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்தனும், அது எல்லாம் நடந்துருச்சா, இப்ப சேது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா, இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாததுக்கு முன்னாடி எப்படியாவது சேதுவை கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. உடனே ஐஷு வந்து சொல்றாங்க, நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் அவர் பக்கம் கூட வரவே மாட்டேங்கிறாரு, முதல்ல இவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் கச்சேரி எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆன்டி எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் புலம்ப. இதை கேட்டதுமே என்ன பண்றது, எல்லாம் கை கூடி வந்துருச்சு. இல்ல என்ன ஆனாலும் சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிரடியா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தமிழை நினைச்சு சேது ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இதுல யாரு ஜெயிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.